வணக்கங்க. வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசிலில் வெயிலுக்கு இதமாக சில்லுன்னு ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஃப்ரூட் மிக்சர் செய்கிறதுக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ் புளிப்பும் துவர்ப்பும் அதிகம் இல்லாமல் இனிக்கிற பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ரூட் மிக்சர் நல்லா இருக்குங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பழமும் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மாம்பழமும் பலாப்பழமும் நான் ஆட் பண்ணலைங்க, என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல கோசா பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கோசா பழத்தில் விதையை நீக்கிறதும் நீக்காதும் உங்களோட விருப்பம் தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விதைகளை நீக்கி எடுத்துக்கிறேங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக பீஸாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் சேலத்தில் கோசாப்பழம் தான் சொல்லுவோங்க, வாட்டர்மெலனை. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க, கோசாப்பழம் கட் பண்ணி போட்டாச்சு. நான் ஆப்பிளை காய் சிறுகிறதுல சிறுகி போட்டுக்கிறேங்க. வாழைப்பழத்தையும் நாளாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ப்ளம் வச்சுருக்கேங்க. ப்ளம்மையும் எப்படி ஆப்பிள் சிறுகணுமோ அதே மாதிரி சிறுகி போட்டுக்கலாங்க. ஸ்டார் ஃப்ரூட் என்கிட்ட இருக்குங்க, நான் அதையும் சிறுகி போட்டுக்கிறேன். இதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். கொய்யாப்பழத்தையும் நம்ம சிறுக தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இது உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிருங்க. கொய்யாப்பழம் இனிக்கணுங்க. கொஞ்சம் துவக்கிற மாதிரி கொய்யாப்பழமாக இருந்தால் நீங்கள் போடாதீங்க. சப்போட்டாவும் எடுத்துருக்கேங்க, அதையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி மேஷரோ இல்லை மத்து குச்சோ வச்சு நல்லா இது மாதிரி இடிச்சு விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடாதீங்க, அது ஜூஸ் மாதிரி ஆகிடும். இப்படி இருந்தால் தான், இந்த பதத்துக்கு இருந்தால் தான் ஃப்ரூட் மிக்சருக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதில் மாம்பழம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மாம்பழம் இல்லை, அதனால் நான் போடலைங்க. இது ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நான் சியா சீடு இல்லைன்னா பேசில் சீடு உங்ககிட்ட இருந்ததுன்னா அது 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் கூடவே பாதாம் பீசினும் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. பாதாம் பீசின் இது எல்லா கடைகள்லையும் இப்போ கிடைக்குது. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி கடைகளில் கிடைக்கலன்னா ஆர்கானிக் ஸ்டோரில் பாதாம் பீசின் விற்குங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. இது கொஞ்சமாக எடுத்து இது 3-5 மணி நேரம் ஆகும் ஊறி வரத்துக்காக. இது ஊறட்டுங்க. இது ரெண்டும் ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம கொஞ்சம் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் வாக்கில் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இது கேரமல் மாதிரி ஆயிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிரப் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி ஆகிற வரையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சியா சீடும் நல்லா ஊறிடுச்சு. இது சப்ஜா விதைகள்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. பாதாம் பீசனும் நல்லா ஊறி வந்துருச்சு. கேரமலும் ரெடியாக இருக்குதுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரூட் மிக்சரும் நல்லா சில் ஆகிடுச்சு. 2-3 மணி நேரம் விட்டுருந்தோம், நல்லா இருக்குதுங்க. நான் இது கூடயே ஐஸ்கிரீம் என்னோடய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துருக்கேங்க. நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குங்க. நம்ம இப்போ ஃப்ரூட் மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது சர்வ் பண்ணுறதா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முதல்ல இந்த கேரமல் சிரப் எடுத்துக்கலாங்க. கேரமல் சிரப்போட கொஞ்சம் ஐஸ்கிரீம் முதல்ல சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீமும் கேரமல் சிரப்பும் சேர்ந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட் மிக்சரை ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சியா சீடையும் போட்டுக்கோங்க. சியா சைடும் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றுங்க. ரொம்ப பெரிய ஸ்பூனில் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரூட் மிக்சர் போட்டுக்கலாம். இப்போது அது மேலே பாதாம் பிசினும் நல்லா ஊறி இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பிசின் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெய்ய காலத்தில் சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சின்றாங்க. அதனால் பாதாம் பிசின் அப்பப்போ எடுத்துக்கோங்க. வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் உடம்பும் ஹீட் ஆகிறத அது கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பாதாம் பிசின் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு லேயராக அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டே இருங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் மேலே ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது நம்ம
கேரமல் கடைசியாக கலந்துருங்க. ஐஸ்கிரீமும் கேரமலும் சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஸ்ட்ரா போட்டுலாம் சாப்பிட முடியாதுங்க, ஸ்பூன் வச்சு தான் அள்ளி சாப்பிடணும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்து எல்லோரும் பார்த்துலாம் சாப்பிடாதவங்ககிட்ட நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணி சூப்பராக சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு இதை செஞ்சுத்தான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.